வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். முதலமைச்சர் ஸ்டாலினின் நல்லாட்சி 2026ஆம் ஆண்டை தாண்டியும் தொடரும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புகழாரம். சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவிற்கு தகுதியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் பதிலடி. மக்களுடன் நம்ம எம்பி நிகழ்ச்சியில் துரை வைகோ எடுத்த துரித நடவடிக்கை. கோரிக்கை உடனடியாக நிறைவேறியதால் நெகிழ்ந்து போன மாற்றுத்திறனாளி. 4வது நாளாக தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தான். பிரதமர் மோடியுடன் ராஜ்நாத் சிங் அவசர ஆலோசனை. ஆபாச வசனங்கள், அத்துமீறும் காட்சிகள் பிரபல ஓடிடிகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். பொதுநல வழக்கில் அதிரடி நடவடிக்கை. நடிகர் அஜித்குமாருக்கு பத்ம விபூஷன், கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருதுகள் டெல்லியில் குடியரசுத் தலைவர் வழங்கினார். அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 2% உயர்த்தப்படும் உள்ளிட்ட 9 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், அரசு ஊழியர்களின் குழந்தைகளின் மேற்படிப்பிற்கு முன்பணமாக 1 லட்சம் அளிக்கப்படுவதாகவும், பண்டிகை கால முன்பணத் தொகை 10,000 இருந்து 20,000 உயர்த்தப்படுவதாக கூறினார். 1/1/2025 முதல் 2 விழுக்காடு அகவிலைப்படியினை ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்கிட அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் 1/1/2025 முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவாங்க. இந்த உயர்வினை நடைமுறைப்படுத்திட அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்களோட குடும்பத்தினரோட பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடின வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் 10,000 ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அரசு பணியாளர்களோட குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதில் இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. இந்த அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில 1 லட்சம் ரூபாயும், கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில 50,000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும். இந்த கல்வி முன்பண உயர்வால் தங்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க. காவலர்களின் நலன் குறித்து பேசிய முதலமைச்சர், கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக காவல்துறைக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும், காவலர் சேர்ம நல நிதி 8 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பணியில் இருக்கும் போது காவலர்கள் உயிரிழந்தால் 20 லட்சம் நிதி வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காவலர் சேர்ம நல நிதியின் கீழ் உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு 4 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் உள்ள உறுப்பினர் உயிரிழந்தால் வழங்கப்படக்கூடிய நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 10 ரேங்கில் வர காவலருடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கல்வி பரிசு தொகை உயர்த்தப்பட்டிருக்கு. குறிப்பாக முதல் ரேங்கிற்கு வழங்கப்பட்ட 6,500 ரூபாய் என்பது 13,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. காவலரோ அல்லது அவரது வாரிசோ பணியில் இருக்கும்போது கொல்லப்பட்டால் வழங்கப்படுகிற கருணை நிதி 15 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. போலீஸ் இன்சூரன்ஸ் திட்டப்படி பணியில் இருக்கக்கூடிய காவலர் உயிரிழந்தால் வழங்கப்படுகிற 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. மருத்துவ பரிசோதனை திட்டம் காவலருடைய மனைவிக்கும் பெண் போலீசாருக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. திராவிட மாடல் ஆட்சி மூலமாக இந்தியாவிற்கு வழிகாட்டியாக உள்ள முதலமைச்சர் ஸ்டாலினின் நல்லாட்சி 2026ஆம் ஆண்டை தாண்டியும் தொடரும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புகழாரம் சூட்டினார். வெள்ளுடை வேந்தர் வி.டி. தியாகராயர் அவர்களின் 100ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ரிப்பன் மாளிகையில் அமைந்துள்ள அவரின் திரு உருவ சிலை முன்பு அமைக்கப்பட்டுள்ள புகைப்படத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினார். அப்போது மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உட்பட மதிமுகவை சேர்ந்த பலர் உடன் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய வைகோ, சென்னை மாகாணத்திற்கு 3 முறை மேயராக இருந்த சர் வி.டி. தியாகராயர்
திமுக இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்த மாமனிதர் என புகழாரம் சூட்டினார். நீதி கட்சியிலிருந்து 44 திராவிட முன்னேற்ற கழகம் ஆகஸ்ட் 27, 28 தேதிகளிலே சேலத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை அதற்கு தலைவராக முன்மொழிய அந்த நாளிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உதித்தது. ஆகவே இந்த இயக்கத்துக்கு அடித்தளம் அமைத்த மாமனிதர் வெள்ளுடை வேந்தர் பெட்டி தியாகராயர் 3 முறை மேயராக இருந்திருக்கிறார், 40 முறை இந்த மாநகர கவுன்சிலராக இருந்திருக்கிறார். மேலும் திராவிட மாடல் ஆட்சி மூலமாக இந்தியாவிற்கே வழிகாட்டியாக உள்ள முதலமைச்சர் ஸ்டாலினின் நல்லாட்சி 2026ஆம் ஆண்டை தாண்டியும் தொடரும் என்று கூறினார். திராவிட இயக்கத்தை இந்தியாவிலேயே வலிமை வாய்ந்த இயக்கமாக, திமுக கழகத்தை வழிகாட்டும் இயக்கமாக புதிய புதிய திட்டங்களை அறிவித்து மக்கள் மனதை கவர்ந்து அவர் இயக்கி வருகிறார். அந்த நல்லாட்சி வாழ்க. அந்த நல்லாட்சி 26க்கு பின்னரும் அந்த ஆட்சிதான் தொடரும். திராவிட மாடல் ஆட்சிதான் தொடரும். அதற்கு பாடுபடுவோம் என்று கூறி வெள்ளுடை வேந்தரையும் நடேசனாரையும் தொரவாட் மாதவன் நாயரையும் ஒரு காலம் மறக்க முடியாது. அவர்கள்தான் இதனுடைய அடித்தளம் என்றைக்கும். எனவே அவர்கள் புகழ் வாழ்க என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவிற்கு எந்த தகுதியும் கிடையாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவிற்கு எந்த தகுதியும் கிடையாது என்றும் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி என்றும் தெரிவித்தார். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி. துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி. சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. எங்கும் எதிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழலிலே திணித்து அந்த ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனுக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள் எந்த ரூபத்திலும் மதவாதம் நுழைய முடியாது எனவும் பதிலடி கொடுத்தார். காஷ்மீர் சம்பவத்தில் கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரை நாங்கள் பேசல. நான் தெளிவாக அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் தொடர் பிரச்சனை பொறுத்த வரையில் தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது 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 என்பதை நான் தெளிவோடு சொல்றேன். புதுக்கோட்டையில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ மாற்றுத்திறனாளி ஒருவரின் கோரிக்கையை கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மக்களுடன் நம்ம எம்பி என்ற நிகழ்ச்சி மூலமாக திருச்சி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முகாம் அமைத்து மக்களின் குறைகளை கேட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் புதுக்கோட்டையில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் மக்களின் குறை கேட்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அப்போது செந்தில்குமார் என்ற மாற்றுத்திறனாளி தனக்கு 3 சக்கர வாகனம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அவர் திருச்சி தொகுதியை சேர்ந்தவர் இல்லை என்பதும் ராமநாதபுர தொகுதியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து ராமநாதபுர தொகுதியின் எம்பியான நவாஸ் கனியிடம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு துரை வைகோ எம்பி விவரத்தை கூறி உடனடியாக செந்தில்குமாரின் கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்தார். இது பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அது கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. 80% ஹேண்டிகேப், குறைஞ்சது 70% இருக்கணும் ஹேண்டிகேப். அது அந்த வண்டி தான் கேட்கிறாரு. நான் ரெக்கார்ட் செஞ்சு உங்களுக்கு இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்க பிஏ நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறீங்களா? சரி பாபா.
உங்க பிஏ நம்பர் அனுப்பிச்சிருங்க மாமா. நான் உங்க லெட்டர் போட்டு டிராஃப்ட் அனுப்பிச்சுன்னா 80% ஹேண்டிகேப் இருக்கு அவருக்கு. அவர் பேர் வந்து செந்தில் குமார் அறந்தாங்கி. எம்பிஏ பிசிஎஸ் உங்க எம்பிஏ பிசிஎஸ் நான் பாத்துக்கிறேன். லெட்டர் எங்கிட்ட இருக்கட்டும். இரும்பு வாங்கிட்டு போயிருவீங்களா? லெட்டர் இருக்கீங்க அவர் அறந்தாங்கி. உடனே அடிச்சு கொடுத்தானா கையோட கொடுத்து நீட்டை எழுதி என்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கேன். அவரு அது அவரு டெல்லியில் பிரதமர் மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து எல்லையில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தினார். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். இதனால் பாகிஸ்தான் எல்லையில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று டெல்லியில் பிரதமர் மோடியை ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார். அப்போது எல்லையின் சூழல் மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். அதிக வன்முறை மற்றும் ஆபாச காட்சிகள் இடம்பெறுவதாக தொடரப்பட்ட வழக்கில் விளக்கம் அளிக்க கோரி OTT தளங்களுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சினிமா மற்றும் சேட்டலைட் தொலைக்காட்சிகளுக்கு கட்டுப்பாடுகள் உள்ளது போல OTT தளங்களுக்கு என்று இதுவரை எந்த முறையான கட்டுப்பாடும் வகுக்கப்படவில்லை. இதனால் அதிக அளவு வன்முறை மற்றும் ஆபாச காட்சிகள் இடம்பெறுவதாக பல்வேறு தரப்பினர் புகார் தெரிவித்து வந்தனர். இது தொடர்பாக பொதுநல மனு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் OTTக்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பாகும் வெப் சீரிஸ்கள் மற்றும் ஆபாச படங்களுக்கு தடை செய்ய கோரப்பட்டிருந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், உள்ளு போன்ற OTTகளுக்கும் யூடியூப், பேஸ்புக், எக்ஸ் தளம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் கலைத்துறையில் சிறந்து விளங்கும் நடிகர் அஜித்குமார், விளையாட்டுத் துறையை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கினார். நாட்டில் கலை, அறிவியல், சமூக பணி, கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்திற்கு முந்தைய நாள் இந்த விருதுகள் அறிவிக்கப்படுவது வழக்கம். அதன்படி டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் நடைபெற்ற விழாவில் நடிகர் அஜித்குமார், நடிகை சோபனா, தொழிலதிபர் நல்லி குப்புசாமி செட்டியார் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருதுகள் வழங்கப்பட்டது. அதேபோல் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், ஹட்சன் நிறுவனர் சந்திரமோகன், சமையல் கலைஞர் செஃப் தாமு உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டது. இந்தியா, பிரான்ஸ் இடையே 63,000 கோடி ரூபாயில் 26 ரஃபேல் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் 36 ரஃபேல் விமானங்களை இந்தியா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கியுள்ளது. தற்போது பாதுகாப்பு பயன்பாட்டில் இந்த ரஃபேல் விமானங்கள் உள்ள நிலையில் மேலும் கடற்படைக்கு விமானங்களை வாங்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரான்சிடம் இருந்து 63,000 கோடி ரூபாயில் 26 ரஃபேல் விமானங்களை வாங்க இந்தியா முடிவெடுத்துள்ளது. ஒற்றை இருக்கை கொண்ட 22 விமானங்கள், 2 இருக்கை கொண்ட 4 விமானங்கள் என மொத்தம் 26 ரஃபேல் விமானங்களை இந்தியா வாங்க முடிவெடுத்து அதற்கான இரு நாட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனின் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள அவரின் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த மின் அஞ்சலில் மதியம் 2 மணிக்கு குண்டு வெடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கு விரைந்து வந்து சோதனை மேற்கொண்டனர்.
முன்னதாக நேற்று முன்தினம் திருவனந்தபுரத்தில் உள்ள பல்வேறு விடுதிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதும் பின்னர் நிபுணர்கள் சோதனை செய்ததில் அது புரளி என்றும் தெரிய வந்தது. மேலும் திருவனந்தபுரத்தில் உள்ள விமான நிலையம், ரயில் நிலையங்களுக்கும் பல்வேறு அரசு அலுவலகங்களுக்கும் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் 5 வழக்குகள் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊராட்சி பகுதிகளில் அனுமதியின்றி விளம்பர பலகைகள், மின்னணு திரைகள் வைத்தால் ஓராண்டு சிறை தண்டனை வழங்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. சட்டப்பேரவையில் இன்று ஊராட்சிகளில் விளம்பர பலகைகள் ஒழுங்குபடுத்தும் மசோதாவை அமைச்சர் ஐ. பெரியசாமி தாக்கல் செய்தார். அதில் ஊராட்சி பகுதிகளில் அனுமதியின்றி விளம்பர பலகைகள், மின்னணு திரைகள் வைத்தால் ஓராண்டு சிறை தண்டனை அல்லது சிறை தண்டனையுடன் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டு ஒன்றுக்கு 1 சதுர மீட்டருக்கு 15000 ரூபாய் என்ற கட்டணத்தின் அடிப்படையில் 3 ஆண்டுகள் உரிமம் பெறலாம் என்றும் மசோதாவில் கூறப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் 3ஆம் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர் மற்றும் ஊரமைப்பு திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு அண்ட் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவர்கள். கண்ணகி முருகன் ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளிகளின் ஆயுள் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் கடந்த 2003ஆம் ஆண்டு ஜாதி மறுப்பு திருமணம் செய்த கண்ணகி முருகேசன் ஆகியோர் கண்ணகியின் குடும்பத்தினரால் ஆணவ கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த கடலூர் சிறப்பு நீதிமன்றம் 2021ஆம் ஆண்டு இந்த வழக்கில் தொடர்புடைய கண்ணகியின் அண்ணன் மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனையும் எஞ்சிய 12 பேருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கியது. உயர் நீதிமன்ற மேல்முறையீட்டில் தண்டனை உறுதி செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் சார்பாக ஆயுள் தண்டனைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் குற்றவாளிகளின் ஆயுள் தண்டனை உறுதி செய்து அவர்களின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்று நடிகர் மகேஷ் பாபு அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளார். தெலுங்கு திரைப்பட நடிகரான மகேஷ் பாபு ஐதராபாத்தில் இயங்கி வரும் சூரானா குழுமம் மற்றும் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் நிறுவன விளம்பரங்களில் நடித்துள்ளார். இவர் நடித்துக் கொடுத்த பில்டர்ஸ் நிறுவனம் மக்களை ஏமாற்றி உள்ளதாக சில வாரங்களுக்கு முன் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இதனால் மகேஷ் பாபுவிற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. அதில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என தெரிவித்திருந்தது. இந்நிலையில் விசாரணைக்கு தற்போது ஆஜராக முடியாது என மகேஷ் பாபு அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அட்டவணையின்படி சினிமா படப்பிடிப்புகள் நடைபெற்று வருவதால் விசாரணைக்கு ஆஜராக முடியவில்லை என்றும் வேறு ஒரு தேதியை அறிவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூரில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 348 மனுக்கள் பெறப்பட்டது. இவற்றை ஆய்வு செய்த ஆட்சியர் ரத்தினசாமி இந்த மனுக்கள் மீது துறை சார்ந்த அலுவலர்கள் உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி கிராம அரசு கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 200 செட்டப் பாக்ஸுகள் வழங்கப்பட்டது. சென்னை அரும்பாக்கத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி ஸ்ரீ சக்தி வரம் ஆசிரமம் சார்பாக பெண்களுக்கான தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. இந்த சிறப்பு ஆன்மீக வகுப்பில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். இதில் பெண்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் ஆன்மீக சொற்பொழிவை ஸ்ரீ ஆஸ்ரிதா தாசாஜி நிகழ்த்தினார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்மீக வழியில் ஒவ்வொரு பெண்களும் தங்களை எப்படி மன அழுத்தத்தில் இருந்து விடுவித்து தன்னம்பிக்கையை பெற்றுக் கொள்வது என்பது குறித்து சொற்பொழிவாற்றினார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பெண்களுக்குள்ள புதைந்திருக்கக்கூடிய சில திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான ஒரு செயல்முறை வகுப்பு நாங்க இங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். பெண்கள் சொந்தமாக முடிவெடுக்கும் திறன் உடையவர்களாக இருக்கணும். அவங்க பெண்கள் எந்த சவால்களையும்
சந்திக்கக்கூடிய திறன் உடையவர்களாக ஆகணும். பெண்கள் வாழ்க்கையில ஐஸ்வர்ய ரீதியாக மலர்ச்சி அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு கவனிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுக்கு தெய்வத்துடன் ஒரு இணைப்பு இருந்து வாழ்க்கையில பிரார்த்தனைகள் மூலமாக கூட அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை செய்துக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். இப்படி பலவிதமான திறன்களை பெற்று வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை அவங்க அனுகிரகத்தின் மூலமாக, முயற்சியின் மூலமாக, சரியான முடிவுகளின் மூலமாக இப்படி அவங்களே அந்த தீர்வுகளை பெற்று வாழ்க்கையில சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நாங்க ஏற்பாடு செய்திருக்கோம். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர், திருச்சி மாவட்டங்களில் மாட்டு வண்டி மணல் குவாரியை உடனடியாக திறந்துவிடக் கோரி ஜெயங்கொண்டம் அருகே மாட்டு வண்டி மணல் ஓட்டுநர் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரியலூர், திருச்சி, தஞ்சை மாவட்ட பகுதிகளில் கொள்ளிட ஆறு மற்றும் வெள்ளாற்று பகுதிகளில் 11 இடங்களில் மணல் குவாரி அமைக்க வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சோழன் உலக சாதனை சாணக்கிய அகாடமி சார்பில் உலக சாதனை நிகழ்த்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான மாணவ மாணவியர்கள் பங்கேற்று 333 முறை சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். மேலும் வாள் சுற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சாகச நிகழ்ச்சிகள் செய்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்நிகழ்வில் மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் வெகு நாட்களாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என சொல்லப்படுகிறது. இது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் வேதனை அடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக குடிநீர் விநியோகம் செய்து தருவதாக உறுதி அளித்த பின்னரே அவர்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் பெருந்தொழுவு அருகே அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கம்பி வேலியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் திருப்பூர் மாவட்டம் விஜயாபுரத்தை சேர்ந்த அபிஷேக் என்பதும் தெரிய வந்தது. மதுரை மாவட்டம் சாத்தன் கண்மாயில் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் மீன்பிடிப்பில் ஈடுபட்டனர். இதுபோன்ற மீன்பிடி திருவிழா நடத்துவதன் மூலம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சாலையில் இறைச்சி கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் ஊழியராக பணியாற்றி வந்த அப்துல் காதர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த சேத்துப்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் கெங்கை அம்மன் கோவில் சித்திரை மாத சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு மாவிளக்கு கற்பூரம் ஏற்றியும் சூறை தேங்காய் உடைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். பின்னர் மேல தாளங்கள் முழங்க அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டமானது தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் காளிதாசன் கலந்து கொண்டு குளுக்கோஸ் சுருள் வெள்ளை ஈ நோயினால் பாதிக்கப்பட்ட தென்னை மரம் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டியும் சொட்டு நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. அதன் காரணமாக மே 5ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது.
அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த திடீர் மழை குறுவை சாகுபடி செய்வதற்கு ஏதுவாக உள்ளதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சமூக மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கியவர்களுக்கு உதவி காவல் ஆய்வாளர் தேர்விற்கான இலவச பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழக காவல்துறையில் உதவி காவல் ஆய்வாளர் தேர்வு சில மாதங்களில் நடைபெற உள்ளது. இந்த தேர்வில் கலந்து கொள்ள இருக்கும் சமூக மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு வல்லமை அறக்கட்டளை மற்றும் தென்காசி ஆகாஷ் பவுண்டேஷன் கோச்சிங் அகாடமி இணைந்து இலவச பயிற்சி அளிக்க உள்ளது. இது குறித்து அறக்கட்டளை நிர்வாகி உமாதேவி கூறுகையில், இப்பயிற்சியில் சேர்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஏப்ரல் 29 60 இடங்களில் நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய 200 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு மதுரை பெருங்குடியில் உள்ள மையத்தில் 3 மாத காலத்திற்கு தங்கும் வசதி மற்றும் உணவுடன் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். இதுக்கு முன்னாடி எங்களோட ட்ரஸ்டி வள்ளியம்மை ஆண்டி பேசுனது படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சிகள் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போது இந்த செகண்ட் இயரில் நாங்கள் அடிவச்சு வைக்கிறதுல ஒரு புது முயற்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன முயற்சினா, சப் இன்ஸ்பெக்டருக்கான நுழைவுத் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1400 நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்குது வந்து. ஸோ எங்களோட வல்லமை அறக்கட்டளை மூலமாக என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இங்கே தகுதியான மாணவர்கள்ங்கிறது என்ன, பொருளாதாரத்தில் பின்தங்கி எந்த ஒரு மாணவன் வந்துட்டு இத்தனை வருஷமாக வந்து அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். எனக்கு வந்து இன்ஸ்டியூஷனில் போய் படிச்சிருந்தா நான் வந்து பாஸ் பண்ணியிருந்திருப்பேன், கிளியர் பண்ணியிருந்திருப்பேன், எனக்கு வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இடம் இல்லை, ஒரு ட்ரெயினர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்துட்டு ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்களோ அந்த மாணவர்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து தங்குறதுக்கான உணவு, பயிற்சி, ஹாஸ்டல் எல்லாமே கொடுத்து நாங்கள் வந்து வல்லமை அறக்கட்டளை மூலமாக வந்துட்டு நடத்துகிறோம். வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 60 சென்டர்களில் வந்து நடைபெறுகிறது. வருகின்ற ஏப்ரல் 29 நடைபெறுகிறது. இந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுறவங்க வந்துட்டு டாப் ஐஏஎஸ் அகாடமி வந்துட்டு அவங்க தான் வந்து 60 சென்டர்களில் வந்துட்டு எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் 4500 பாகிஸ்தான் வீரர்களும் 250 அதிகாரிகளும் ராஜினாமா செய்துள்ளனர். காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது கடந்த 22 பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 26 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உலகையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாக ஒன்றிய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் பாகிஸ்தானுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து கடந்த 2 நாட்களில் மட்டும் 4500 துருப்புக்களும் 250 அதிகாரிகளும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாகிஸ்தான் ராணுவ தலைமை ராஜினாமா செய்யும் வீரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். முதலமைச்சர் ஸ்டாலினின் நல்லாட்சி 2026 ஆண்டை தாண்டியும் தொடரும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புகழாரம். சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவிற்கு தகுதியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் பதிலடி. மக்களுடன் நம்ம எம்பி நிகழ்ச்சியில் துரை வைகோ எடுத்த துரித நடவடிக்கை. கோரிக்கை உடனடியாக நிறைவேறியதால் நெகிழ்ந்து போன மாற்றுத்திறனாளி. 4வது நாளாக தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தான். பிரதமர் மோடியுடன் ராஜ்நாத் சிங் அவசர ஆலோசனை. ஆபாச வசனங்கள், அத்துமீறும் காட்சிகள் பிரபல OTT-களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். பொதுநல வழக்கில் அதிரடி நடவடிக்கை. நடிகர் அஜித்குமாருக்கு பத்ம விபூஷன், கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருதுகள் டெல்லியில் குடியரசுத் தலைவர் வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.